உங்களோட பேர் என்னங்க சார்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் எக்ஸ் சர்வீஸ்மேன்ல என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? வணக்கம் சார். என் பேர் ஈஸ்வரன் சார். நான் நீலகிரி மாவட்டத்துலேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் வந்து 1,71,104. நான் ஆக்சுவலி எக்ஸர்விஸ்மேன் கோட்டாவில் தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். என் எக்ஸர்விஸ்மேன் ரேங்க் வந்து 304. நாங்கள் ரெகுலராக லாஸ்ட்டு 1.5 இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்ருக்கோம். இப்போ வந்து சிலபஸ்ஸு கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் எக்ஸர்விஸ்மேன் கோட்டானால எக்ஸர்விஸ்மேன் சின்னத்தில் எங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார் ஆக்சுவலி நான் வந்து எம்ஏ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன் சார். எத்தனை ஆண்டுகள் உங்களோட சர்வீஸ் சார்? நான் 24 வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு சார். இப்போ லாஸ்ட்டு ஜூலை 24, 2000 ரிட்டையர்ட் ஆனேன். 2024. எவ்வளோ நாளாக டிஎன்பிசி படிக்கிறீங்க சார்? ஒரு 1.5 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன் சார். இந்த ஐடியா எப்போ வந்தது சார் படிக்கலாம் அப்படின்னு? ஆக்சுவலி நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஐடியா வந்தேன் சார். அப்போ இருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பித்தோம். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் சார். லாஸ்ட் 1 இயராக படித்தோம். லாஸ்ட் டைம் குரூப் 2ல் வந்து செலக்ட் ஆகல. பட் இந்த டைம் அச்சீவ் பண்ணியா சார். இப்போ படிக்க ஒரு 24 வருஷம் கேப் விட்டு தான் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸ்கூல் புக்ஸ்லாம்? ஆமாம் சார். அது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குங்க. எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலி நம்ம மதர் லாங்குவேஜ் தமிழ்ன்றதுனால தமிழ் எங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு சப்போர்ட் பண்ணு சார். ஸ்கோர் அதில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணியாச்சு. பாக்கி அதர் ஜிஎஸ்ஸு, மேத்ஸ், ரீசனிங்கில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். அகாடமி எதுவும் ஜாயின் பண்ணல. வீட்டில் இருந்தால் படித்தேன் சார். பள்ளி பாட புத்தகங்கள் தான் படிச்சிங்களா வேறு எதுவும் படிச்சிங்களா சார்? பள்ளி பாட புத்தகங்கள் மொபைலில் சார் நித்ரா டிஎன்பிசி ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் தான் நான் படித்தேன். அது இல்லாமல் யூடியூப் சேனல் 2 சேனல் ஃபாலோ பண்ணேன். குருநாத் அகாடமி, எக்ஸாம் டெய்லி, அதுக்கப்புறம் இது வர்ணரேஸ்னு ஒரு 3 அகாடமி ஃபாலோ பண்ணேன் சார். பாக்கி நான் செல்ஃப் நோட்ஸ் எடுத்து தான் சார் படித்தேன். ஒரு ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா சார் படிக்கிறதுக்கு? கண்டிப்பாக சார். மிஸ்ஸஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து நான் படிக்கிற டயத்தில் அவங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் படித்தேன் சார். 8 மணி நேரம் படிச்சு. கண்டிப்பாக சார். இப்போ எப்படி சொல்கிறது, ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்ததா போக போக பிக்கப் பண்ணிட்டீங்களா இல்லை ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு? சார் ஆக்சுவலி இது நம்ம ப்ரொஃபஷன் நினச்சி படித்தோம். ஒரு சாக்ரிஃபிகேஷனோட படிச்சதுனால கஷ்டமாக தெரியல சார். காலையில் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சு படிப்போம். ஓகே. ஒரு 6, 7 o'clock வரைக்கும். பின்ன ஈவினிங் ஒரு 3 o'clock படிக்காமல் 6 o'clock வரும். எகைன் நைட்டு ஒரு 9 to 12 இந்த மாதிரி படித்தேன் சார். படிச்சுட்டு தான். ஆமாம் சார். ஓகே. ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததா உங்களுக்கு படிக்க படிக்க படிக்க? இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா இது நம்ம ஒரு வெறியன்னு வச்சுங்களேன். டிஎன்பிசி வேலை வாங்குறது எல்லாரோட கனவு. இப்போ இந்த கனவு நாங்கள் நிறைவேறி இங்கே நிற்கிறோம். அது காரணம் வந்து என்னோட விடாமுயற்சி ப்ளஸ் ஆண்டவனோட அருள் சார். இது 2ம் தான் காரணம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் ஏஜ் சொல்லலாமா சார்? என்னோட ஏஜ் இப்போ 44 ரன்னிங் சார். 44. எஸ் சார். ஓகே. இப்போ கூட படிக்கிறவங்க எல்லாரும், ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு அதிகமாக படிக்கிறவங்கலாம் யங்ஸ்டர் ஏஜில் இருப்பாங்க. உங்களோட வயது குறைவினராக இருப்பாங்க. அவங்களோட காம்பீட் பண்ணுறமே அப்படின்ற ஒரு தாட் இருந்ததா? இந்த வயசில் நம்மளால் முடியுமா அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததா? இல்லை சார். அதாவது படிக்கிறதுக்கு வயசே தடலை சார். சரிங்களா. கல்விக்கு வயதே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு அதான் உண்மை. சாகிற வரைக்கும் படிக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் வரவே இல்லை சார் இது வரைக்கும். கடந்த முறை தோல்வின்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தது சார்? அதாவது கடந்த முறை தோல்வி வந்து கொஞ்சம் மனசு வலிச்சு, இருந்தாலும் நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் கம்மி, இதை விட நம்ம ஜாஸ்தி எஃபர்ட் போடணும், அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ப்ளஸ் அது கூட அதிர்ஷ்டம் இருந்தாச்சு. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் சார் ஆக்சுவலி OMR சீட்டை ஓட்டு அதில் OMR சீட்டில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் கால்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கொடுக்குற 3 மணி நேரத்தில் நம்ம வந்து ஜிஎஸ் தனியாக தமிழ் தனியாக இந்த மாதிரி பிரிக்கணும். இப்போ ஜிஎஸ்க்கு ஜாஸ்தி டைம் கொடுக்கணும். நம்ம மதர் லாங்குவேஜ் தமிழ்னால அது கொஞ்சம் கம்மி டைம் எடுத்துக்கலாம். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. குழப்பமான கொஸ்டினை வந்து லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் சீக்கிரம் முடிக்கலாம் சார். உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியுதா? போன வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா? ஆமாம் சார். கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தமிழ் கொஸ்டினே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓவரால் போட்டு பார்க்குறப்போ எங்கள் எக்ஸர்விஸ்மென்ட் கட் ஆஃப்குள்ளே வந்தாச்சு சார். ஸோ முடிஞ்சது சார். இப்போ நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் இப்போ படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்லுங்கள் சார்? எப்படி? என்னோட ஆலோசனை என்னன்னு சொல்லியாச்சுன்னா, முயற்சி திருவினையாக்கும்ன்றது 100% உண்மை தான். அதனால நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். வந்து படிக்கிற டயத்தில் டைம் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் நார்மலாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது இல்லாமல் டைம் ஷெட்யூல் போட்டு படிக்கணும். இந்த சிலபஸ்க்கு இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எல்லோரும் சக்ஸஸ் பண்ணலாம். இது எக்ஸர்சைஸ் மட்டும் கிடையாது. ஓவரால் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட அட்வைஸு, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஆர்மியில் இருந்தப்போ தான் டிகிரி படிச்சிங்களா இல்லை முன்னாடியே படிச்சீங்களா சார்? நான் ஆக்சுவலி ஆர்மியில் என்டிஆர் அப்போ +2 படிச்சிருந்தேன் சார். ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். எகைன் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணேன் சார். படிக்கிறது உங்களுக்கு அந்த ரொட்டீன் இருந்துகிட்டே? ஆமாம் சார். உங்களுக்கு அது கண்டிப்பாக சார். இல்லாமல் இருந்தது? ஆமாம் சார். என்ன ஆர்வம் சார்? ஆர்மிக்கு போயிட்டீங்க, அதுவே ஒரு உயரிய பதவி, ஒரு பெருமைக்குரிய பதவி அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து படிக்கணும்னு ஏன் நினைச்சீங்க சார்?
ஆர்மி வந்து சின்ன வயசில் வந்து என்னோட கனவு, அந்த கனவை நான் அடைஞ்சாச்சு. எகைன் வந்தாச்சு. இப்போ எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ரெடி பண்ணேன் சார். ஸோ 1.5 இயர்ஸில் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிச்சு. என்னோட அட்வைஸ் என்னென்னா, அஸ்பிரண்ட்ஸ் யாருமே நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு அட்டம் 2 அட்டம் 5 அட்டம் கூட அட்டன் பண்ணுங்கள். படிப்புக்கு வயசே கிடையாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட அதிர்ஷ்டம் மட்டும்தான் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அவ்வளோ சார். வெளியில இருந்து டிமோட்டிவேஷன் வந்ததா இல்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் வந்ததா சார்? இந்த வயசுக்கு அப்புறம் எதுக்கு படிக்க போற, நீ நல்ல போஸ்ட்ல இருந்துட்டு வந்திருக்கிற, அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு பிசினஸ் பண்ணு, ஒரு இது பண்ணு, அப்படி ஏதாவது மாதிரி அட்வைஸ் வந்ததா இல்ல படிங்க, நல்லா பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்ற மோட்டிவேஷன் வந்ததா சார்? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி பண்ணவங்கலாம் சீனியர்ஸ்லாம் போயிட்டாங்க. பட் கூட இருக்கிற சரணுங்க சொல்லுவாங்க, ஏன்பா அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலைக்கு போகலாம்ல, 1.5 இயர்ஸ் ஆச்சு, ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் சொல்லுவாங்க. பட் நம்மளோட கோல் என்ன, நம்மளோட அச்சீவ் என்ன பண்ணணும்னு நம்மளோட நோக்கம் என்ன நம்மளுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் நெவர் மைண்ட் பண்ணிட்டு நம்மளோட நோக்கம் என்னமோ அதை நோக்கி போனோம் சார். அதனால சக்ஸஸ் கிடைச்சாச்சு. தேங்க்யூ சார். என்ன பண்றாங்க சார்? பையன் ஆர்மி ஸ்கூலில் படிக்கிறாங்க சார். பெரிய பையன் +2 படிக்கிறான், சின்ன பையன் 9th படிக்கிறான் சார். ஓகே, அப்ப அவங்களோடலாம் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக சார். நான் படிக்கிற பார்த்து பசங்களும் படிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சார். அவங்க கிட்ட ஏதாவது சஜஷன்ஸ் கேட்கறது அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்களா இல்ல நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? பசங்களுக்கு நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகேவை பற்றி பேசுவேன். பாக்கி அவங்க சிலபஸ் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ், அதில் நான் ஜாஸ்தி நோட மாட்டேன் சார். அவங்களோட சேர்ந்து படிக்கிறது அது ஒரு புது அனுபவமா இருந்தது. கண்டிப்பா சார். உங்களுக்கு அவங்க என்னைய பார்த்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். motivation-ஆ இருக்கு. ஆமாம் சார். ஓகே. தேங்க்யூ சார். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு சார்? ரொம்ப நாளா நீங்க படிச்சு இந்த ஆர்டர் வாங்கிட்டு இங்க போட்டோ எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா சார். அது எப்படி இது நடக்குது? எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனோட கனவு. இந்த கனவு நிறைவேறாமல் நிறைய பேர் இங்கேருந்து ஃபீலிங்கோட போகிறாங்க. பட் எனக்கு அந்த கனவு நிறைவேறிடுச்சு. நான் சொல்கிற ஒரே அட்வைஸு, நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முயற்சி மட்டும் தான் திருவண்ணி ஆகும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார்.